எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 28 ஜனவரி 2026 புதன்கிழமைக்கான விரிவான ராசி பலன் மற்றும் பஞ்சாங்கத்த தகவல்களை பார்ப்போம். இந்த நாள் தை மாதம் 14ஆம் நாளாகும். விசுவாச வருடம். இன்றைய நாள் வளர்பிறை தசமி திதி கொண்ட ஒரு சிறப்பான நாளாகும். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். இன்று காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும் நல்ல நேரம் உள்ளது. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்தவரை காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும் அமைந்துள்ளது. இன்று காலை 7:42 மணி வரை கார்த்திகை நட்சத்திரமும் அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரமும் உள்ளது. இன்றைய யோகம் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நேரங்கள் ராகுகாலம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை காலை 10:30 முதல் 12 வரை, சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்று துலாம் ராசிக்கும் சந்திராஷ்டமம் என்பதால் அந்த ராசியினர் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம். முதலாவதாக மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஆற்றல் மிகுந்த நாளாக இருக்கும். உங்கள் செயல்களில் வேகம் கூடும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுப செய்திகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்று நீங்கள் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். பணவரவு சுமாராக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். தொழில் ரீதியாக பயணங்கள் செல்ல நன்மைகள் தரும். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க திட்டமிடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பழைய கடன்கள் குறையும். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம். ஆனால் கடின உழைப்பிற்கு பலன் நிச்சயம் உண்டு. உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. உணவு விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம். சிம்மராசி நேயர்களே, இன்று தன்னம்பிக்கை உயரும். தொட்டது துலங்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாக வாய்ப்பு உள்ளது. ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். தந்தையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க காரியங்கள் எளிதில் முடியும். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். சில குழப்பங்கள் வந்து போகலாம். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. பெரிய மனிதர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படவும். வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படலாம். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். வாகனங்களை ஓட்டும்போது நிதானம் அவசியம். அமைதியாக இருப்பதே இன்று சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகள் விலகி செல்வார்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் விரிவாக்கம் செய்ய திட்டமிடுவீர்கள். மனைவி வழியில் ஆதரவு பெருகும். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து சிக்கல்கள் தீரும். கொடுத்த கடன்கள் திரும்ப வரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும். உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது.
வீடு மாற்றம் மற்றும் பராமரிப்பு பணிகளை செய்வீர்கள். தாயின் உடல் நலனில் அக்கறை தேவை. நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் சகோதரிகள். சிறு தூர பயணங்கள் அனுகூலம் தரும். கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய சொத்து வாங்கும் யோகம் உள்ளது. மீனராசி நேயர்களே, இன்று உங்கள் பொருளாதார நிலை உயரும். பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பார்கள். கடன் சுமைகள் குறையும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள். ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா உடனே பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரையிலும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.